என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது 1 கிலோ எறா பிரியாணி, ப்ரான் பிரியாணி. இதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம், வாங்க போகலாம். இப்போ செய்ய தேவையான பொருட்கள்: எறா 1 கிலோ, மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், சாதா மிளகாத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், பூண்டு விழுது, அரைச்ச பூண்டு விழுது, இஞ்சி விழுது, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், தயிர், பட்டை, பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ, கிராம்பு, ஏலக்காய், பெரிய ஏலக்காய், உப்பு, கல் உப்பு, தேவையான எண்ணெய், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா. இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம போடும்போது என்னென்ன அளவு, எவ்வளோ திட்டம்ங்கிறத அப்போ சொல்லிக்கிட்டே வரேன். பாசுமதி அரிசி 1 கிலோ, அதை 2 தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிறோம். எறா பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு எறாவை மசாலா போட்டு பிரட்டி வச்சுக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் ஊறுறதுக்காக ரெடி பண்ணுறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி விழுது, 1 ஸ்பூன் பூண்டு விழுது, இதுக்கு தேவையான சிறிதளவு உப்பு, கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு. இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கிலோ அரிசிக்கு 1 கிலோ தோல் உரிச்சு 1 கிலோ எடுத்துருக்கோம். நீங்கள் கம்மியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், அரை கிலோ கூட போட்டுக்கலாம், எவ்வளோ வேணுமோ போட்டுங்க எறாவை. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும், மெதுவாக ஊறிக்கிட்டு இருக்கு. எறா பிரியாணிக்கு 1 கிலோ எறா எடுத்துருக்குறோம். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ எறா, உரிச்ச எறா எடுத்துருக்குறோம். அதில் ஒரு 400 கிராம் எடுத்து அதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி, செமி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். மீதி 600 கிராம் நம்ம சாப்பாட்டில் போட்டு செய்கிறோம். இப்போ எறா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு 250 ml 250 ml ஆயில் நம்ம ஊற்றுறோம். இதே எண்ணெயை நம்ம பொரித்து எடுத்துகிட்டு சாப்பாடுக்கு பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 400 கிராம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக எறா போடுறோம். இந்த எறா ஒரு 6 நிமிஷம் வெந்தால் போதும், அதுக்கு மேலே வேக வேண்டியதில்லை. மொத்தம் எறா வேகக்கூடிய டைமு 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்தில் இப்போ நம்ம 6 நிமிஷம் ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எறா ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்கு. 5 நிமிஷம் ஆயிருக்கு, இன்னும் 1 நிமிஷம் இருக்குது, ஃப்ரை ஆகட்டும். அதுக்கடையில் நம்ம அரிசிக்கு உழ வச்சுட்டோம். 1 கிலோ அரிசிக்கு 4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம். கொதிக்கிற தண்ணிக்கு ஒரு 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை தண்ணியில் போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அரிசி நல்லா பொழு பொழுன்னு வர்றதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு பாதி லெமன் ஜூஸ் ஊற்றுறோம், பாதி. இப்போ அரிசிக்கு 1 கிலோ அரிசி வேகிறதுக்கு ஒரு கைப்பிடி உப்பு போடுறேன். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இந்த சைடு எறா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். 6 நிமிஷம் ஆயிடுச்சு, 6 நிமிஷம். இப்போ எறா பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். அதில் நம்ம எறா பொரிச்சோம் இல்லையா, எண்ணெய் 200 ml எண்ணெய், அந்த எண்ணெயை இருத்து ஊற்றிடலாம். அது கொஞ்சம் பத்தாது, இன்னும் ஒரு 50 ml ஊற்றுறேன். மொத்தம் டோட்டல் 250 ml வேணும் 1 கிலோவுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பிரிஞ்சி இலை 2 இலை, ஒரு ஸ்டார் பூ, சின்ன துண்டு பட்டை 2, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 6 கிராம்பு போட்டோம். 400 கிராம் வெங்காயம் போடுறோம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இருக்கணும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் வெங்காயம். இதுக்கு வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ மிளகாத்தூள் போடுறோம். காஷ்மீர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறோம்.
பூண்டு 75 கிராம் போடுறோம். அதில் ஒரு 25 கிராம் போட்டிருக்கோம். ஒரு நிமிஷம் இது பிரட்டிட்டு அடுத்து இஞ்சி போடலாம். இஞ்சி பேஸ்ட்டு 100 கிராம் போடுறோம். ஒரு கிலோவுக்கு ஒரு 5 பச்சை மிளகா போடுறேன். 250 கிராம் தக்காளி ஒரு கிலோவுக்கு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு கனியை வெந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு சின்ன கைப்பிடி புதினா, கொஞ்சம் புதினாவுக்கு கொஞ்சம் கூடுதலாக கொத்தமல்லி தலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஒரு கிலோவுக்கு 200 ml தயிர் ஊற்றுறோம். எண்ணெய் நல்லா மேலே கக்கி வந்துருச்சு. இப்போ நம்ம எறாவை போட்டுருவோம். அந்த 600 கிராம் வச்சேன்ல அந்த எறாவை போட்டுருவோம். மசாலா பரட்டி வச்ச எறா போட்டாச்சு. ஒரு தக்காளி போட்டிருக்கோம், தயிர் ஊற்றிருக்கோம். அதனால் ஒரு கிலோவுக்கு அரை எலுமிச்சம்பழம் புளியிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போடுவோம். அரை மணி நேரம் ஊறின அரிசி. இப்போ அரிசி எறா பிரியாணிக்கு 90% வேகணும். நம்ம சிக்கன் மட்டன் இதெல்லாம் 80% 70% வெந்தால் போதும். இதுக்கு 90% வேணும். 90% வெந்துருச்சு. இப்போ வடிக்க போகிறோம். அரிசி நம்ம கொட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும். சோறை கொட்டுறோம். பழைய தோசை தவா மேலே வச்சுருவோம். வச்சு தீ ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் தான் ஹை. அப்புறம் 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம். அது முடிஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம். இப்போ ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு துணி வைக்கிறோம். இப்போ நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த எறா கொஞ்சம் மேலே போட்டுக்குவோம். கொஞ்சம் மேலே கொத்தமல்லி புதினா போதும் லேசாக. இப்போ 15 நிமிஷம் தம்மில் போட்டிருந்தா, 15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருந்தா, ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கா. அருமையான முறையில் ரெடியாக இருக்குது பாருங்கள். அருமையான முறையில் இறால் பிரியாணி செஞ்சுருக்கோம். நல்லபடியாக பொழுன்னு வந்திருக்கு. எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு. மிளகு ஒரு 7 மிளகு, கல் உப்பு ஒரு 7, இது ரெண்டையும் நல்லா லேசான தண்ணி ஊற்றி நல்லா மை போல் அரைச்சிட்டு, அதை தலைவலி அதிகமாக இருக்கிற நேரத்தில் தலையில் பற்று போட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விடுங்க. தலைவலி படிப்படியாக குறைஞ்சி நல்லபடியாக ஆயிரும். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.